எனக்கு அது தேவையில்லை, நான் முடிவு பண்ணிவிட்டேன், அதனால் இல்லைன்னு அர்த்தமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தேவையா தேவையில்லைங்கிறது ஒரு பக்கம். கிவ் அப் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் வேணான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் தெரியும். ஸ்னேக் இன் தி மங்கி ஷேடோ, இந்த 36 சாம்பியன், இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம், அந்த ஃபைட் படங்கள்லாம் வரும். மாஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க. கற்றுத்தர சொல்லி கேட்பாங்க. நீ அங்கே போய் கற்றுக்க, இவங்கள போய் அவரும் எங்கேயோ உட்காந்து டீ ஆற்றின்னு இருப்பார். அவர்கிட்ட போய் கற்றுக்க சொல்லுவாங்க. அவர் வயசானவராக இருப்பார், சொல்லி தர முடியாத இருக்கும். ஆனால் ஒருத்தனை பழி வாங்கணும், இந்த ஆள் பேர் சொன்னோன்னா அவனுக்காக பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக் கொடுப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போவும் நம்ம தமிழ் படங்களெல்லாம் பார்க்கலாம். ஒரு வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்கள போய் சேர்த்துக்குங்கன்னு கதை இருக்கும் தமிழ் படத்தில். இந்த வில்லனை ஒழிக்கணும்னா இவனை தான் போய் சேர்த்துக்கணும், அவங்கள தான் போய் சேர்த்துக்கணும்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஃபெயிலியர் ஆனவங்க, தோற்று போனவங்க, இல்லை வேணான்னு விரக்தி அடைஞ்சு ஒதுங்கி நின்றவங்களாம் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ட்ரெயின் பண்ணிட்டு வர சொல்லிலாம் அனுப்புவாங்க. அவங்க உதவியெல்லாம் கேட்பாங்க. வக்கீலில் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸரில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் வேணான்னு ஒதுங்கி போனவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒதுங்கி போனவங்கிறதுனால அவங்ககிட்ட இல்லைங்கிறதுனால அவங்க சொல்லித்தரக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க விரக்தியில் வேணான்னு விட்டுட்டு போனவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் சொல்லித்தரலாம். இன்னொன்று, நம்ம இதில் வந்து 3 வகையான புத்தி சொல்லுவாங்க. சுய புத்தி, சொல் புத்தி, அப்புறம் அனுபவ புத்தின்னு சொல்லிட்டு. சுய புத்தின்னா இவனோட சொந்த ஆய்வினால சொல்லக்கூடியது சுய புத்தி. இன்னொருத்தன் சொல்லி அதை கேட்டு அல்லது படித்து அதை கேட்டு சொல்லி கொடுக்கறது அது சொல் புத்தி. புரியுதுங்களா? ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னா அவர் சுய புத்திக்காரர். அந்த புக்கை எழுதியிருப்பார். அந்த புக்கை பாடம் எடுக்கிற டீச்சர் யார்? சொல் புத்திக்காரங்க. அந்த புக்கில் இருக்கிறத படித்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா? ஒரு எதை நீங்கள் ஒரு வரலாறு எடுத்துக்கோ, ஒரு அறிவியல் எடுத்துக்கோ, இல்லைனாக்கா ஒரு டாக்டர் எடுத்துக்கோ, எந்த படிப்பு எடுத்துக்கிட்டாலும் அந்த புக்கு எம்பிபிஎஸ் புக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த எம்பிபிஎஸ் புக்கு எழுதுனவர்னு ஒருத்தர் இருப்பாரா இல்லையா? அவர் தான் சுய புத்தியோடு எழுதியிருக்கார். ஆய்வு பண்ணி எழுதியிருப்பார் அவர். அடுத்தவர் என்ன ஆகுது? சொல்லிக் கொடுக்குறவங்களாம் ப்ரொஃபஸர்ஸ் யார்? அவங்க சொல் புத்திக்காரங்க. அவங்க வந்து அடுத்தவங்க சொன்னதை கேட்டு படித்து தெரிஞ்சு அதை வச்சு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. 2ஆச்சு. 3வது அனுபவ புத்தின்னு சொல்லுவாங்க. அனுபவ புத்தி, அனுபவ ஞானம் இது இருக்குது. அனுபவித்ததுனால நமக்கு வரக்கூடியது. அதனால் இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு என்ன சொன்னால், சாதாரணமான உதாரணம் சொல்கிறேன். ஒரு படிக்காத அப்பா அவர் பிள்ளைங்கள படின்னு சொல்கிறாரு. நீயே படிக்கல, என்ன போய் படிக்க சொல்கிறேன்னு கேட்கலாமா அவங்கள? அவர் படிக்கலன்றதை ஃபீல் பண்ணிட்டார். அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா எவ்வளோ படித்து சொன்னார், தலையில் அடிச்சு சொன்னார்,